கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சென்னையில தான் மேக்ஸிமம் பப்ஸ் இருக்குது. சென்னையில இருக்கிற ஒரு பப்ல வந்து ஒரு பிரால் ஏற்படுது. ஒரு பப்புக்குள்ள வந்து ஒரு சண்டை ஏற்படுது. சண்டை பெரிய சண்டையா இருக்குது. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வால்வ் ஆனவங்க எல்லாம் யார் யாருன்னு பார்க்கிறப்ப சம்பந்தமே இல்லாம அவங்களோட போன்ல அண்ட் அவங்க வந்து போதைப் பொருள் கொக்கைன் ஓகேவா? கொக்கைன் வந்து இந்த படத்துல எல்லாம் விக்ரம் படத்துல காமிப்பாங்கல்ல. இந்த விஜய் சேதுபதிலாம் வந்து லைட்டா எடுத்துக்கிட்டு சண்டை போடுவாங்க. அதுக்காக பேய் மாதிரி எல்லாரும் சுத்துவாங்க. ரொம்ப பெரிய ஒரு போதைப் பொருள் ஓகேவா? அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. எங்க? சினிமால இல்ல, ஹாலிவுட்ல இல்ல, நம்ம சென்னையில ரியல் வேர்ல்டுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. யாரு என்ன அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கறப்போ பிரசாத் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அதிகமா அடிபட ஆரம்பிக்குது. பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகல ஐடி விங்ல வேலை பார்த்திருக்காரு. உடனே மதன் அதிமுக திமுக சண்டைக்கு வராதீங்க. திமுகல இருந்து ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி போதை கேஸ்லாம் மாட்டிருக்காரு. அதே மாதிரி டீல் பண்ணி இது கட்சியெல்லாம் தாண்டின பிரச்சனை. எனிவே இங்க வரேன். சோ எக்ஸ் ஏடிஎம்கே வந்து பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொக்கைனை வந்து கன்சியூம் பண்ணிருக்காருன்னு தெரியுது அங்கே ஓகேவா? சோ இந்த பிரச்சனையில கன்சியூம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சவனே இவர் வீட்ல எல்லாம் போய் தேடி பார்க்கறப்போ நிறைய கிடைக்குது அண்ட் இவர் டீல் பண்றாருன்னு தெரிய வந்திருக்குது ஓகேவா? அப்போதான் போலீஸ்க்கு வந்து ஒரு ரேண்டமா ஒரு சண்டைக்கு பப்ல நடக்கிற ஒரு சண்டையை போய் பார்க்க போய் ஒன்னு தொட்டு போய் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து பெருசா ட்ரக் சப்ளையே நடந்துட்டு இருக்குது இவர் மூலியமா அப்படின்னு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு எங்க இருந்து ட்ரக்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ட்ரக் வாங்குறாங்க. பெங்களூருக்கு எங்க இருந்து ட்ரக் வருதுன்னு பாத்தீங்கன்னா நைஜீரியால இருந்துங்கறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து இது வந்து ஹை அண்ட் இந்த பிரேக்கிங் பேட் படத்துல வர அளவுக்கு போதைப் பொருள் ஓகேவா? நம்ம ஊர்ல பெருசா யாரும் குக் பண்றது இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து கேங்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதே விக்ரம் படத்துல வர அதே விஜய் சேதுபதி கேரக்டர் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்க வந்து லோக்கலா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க யார் யாருக்கு சப்ளை பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறப்போ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பேர் நிறைய பேர் அடிபட ஆரம்பிக்குது. அதுல ஒரு பேர் தான் வந்து ஸ்ரீகாந்த் அவங்களோட பேர் அடிபட ஆரம்பிக்குது. அவங்க வந்து ரீசெண்டா ஒரு பார்ட்டி வந்து அவங்க வீடு கிட்ட நடத்திருக்காங்களா இல்ல பப்ல நடத்திருக்காங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு பார்ட்டில வந்து அகைன் நிறைய கொக்கைன் வந்து அவங்க மூலியமா சப்ளை ஆகியிருக்கணும். அதாவது அவங்க வாங்கி மத்தவங்களுக்கு போனதாகவும் அவங்களும் கன்சியூம் பண்ணதாகவும் அவங்க மேல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சு அவங்கள வந்து கேள்வி கேட்கறாரு. இப்போ இந்த பிரசாத்ங்கிறவரு வந்து அவர் பேரை சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சோன்னா இப்போ ஸ்ரீகாந்த் அவங்களை கூப்பிட்டு முதல்ல கேட்கிறப்ப அவர் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஜிபேல வந்து ஆல்மோஸ்ட் 4 lakh rupees வந்து மாறி இருக்குது ஓகேவா? ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்திருக்குது. 4 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் யார் மாட்ன பிரசாத்ங்கிறவர் வந்து ஒரு ப்ரொடியூசர். அவரோட படத்தோட ஹீரோ ஸ்ரீகாந்த். ஆனா ப்ரொடியூசருக்கு ஹீரோ காசு கொடுத்திருக்காரு. என்ன மேட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபர்தரா அங்க போய் தேட ஆரம்பிக்கிறப்போ தான் வீட்ல வந்து 4-5 யூஸ்டு சாஷேஸ் ஆஃப் அந்த போதைப் பொருள் அதுக்கப்புறம் அவங்களையுமே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ அவங்களோட சிஸ்டம்ல கன்சியூம் பண்ணதுக்கான தடயம் இருந்திருக்குது அப்படின்னு தெரியுது. அண்ட் இது வந்து ஆல்கஹால் மாதிரி கிடையாது. ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது பல நாட்களுக்கு நம்ம செக் பண்றப்போ தெரியுங்கிறப்போ இவங்களும் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு கேஸ் போகுது. அவங்க வந்து ஆமா இதை கன்சியூம் பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இதெல்லாம் கன்சியூம் பண்ணாம இருந்த ஒருத்தன் இந்த படத்துக்கு வந்து கமிட் ஆகிறேன். தீங்கிறேன்னு ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து அவங்க கமிட் ஆகுறாங்க. அந்த படத்துக்கு கமிட் ஆனப்போ ப்ரொடியூசர் வந்து எனக்கு பே பண்ணணும் ஓகேவா? அவர் ஆனா பே பண்ண மாட்டேங்கிறாரு. இது வந்து ஸ்ரீகாந்த் அவங்களோட வெர்ஷனை நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு படத்துக்கு கமிட் ஆகுறேன். சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறப்போலாம் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு போதைப் பொருளை வந்து சம்பளத்துக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல நானே அதுக்கு அடிக்ட் ஆகி நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் வீட்லயும் பிரச்சனை அதுன்னு இருக்கப்போ நானும் வந்து ஒரு எஸ்கேப் கரெக்டா போதைப் பொருள் யூஸ் பண்றவங்க ஒரு ஜென்ரலாவே நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு சிகரெட் அடிக்கிற பழக்கமா இருக்கட்டும் ஒரு ஆல்கஹாலா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒரு பிரேக்கிங் அவே ஃப்ரம் ரியல் வேர்ல்டுங்கிற ஒரு சின்ன பிரேக்குக்காக தானே மோஸ்டா கன்சியூம் பண்றாங்க. அதோட ஹை அண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் வந்து இது ஓகேவா? இப்போ ஆல்கஹால் வந்து நம்ம கவர்மெண்டே கொடுக்குறாங்க. ட்ரக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் இருக்குல்ல சிந்தட்டிக் ட்ரக்ஸ் லைக் கொக்கைன் ஹெரோயின் இதெல்லாம் வந்து அகைன் விக்ரம் படத்துல வர டயலாக் மாதிரி மனுஷனை குரங்காக்கக்கூடிய விஷயம். யூஎஸ்ல வந்து இது பயங்கரமான ஒரு பிராக்டிஸா மாறி நீங்க யூஎஸ்ல சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அமெரிக்கான்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங் தானே தெரியுது. அப்படியே பில்டிங்க்கு கீழே ஜூம் அவுட் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜோம்பிஸ் மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பணக்காரங்க எல்லாம் காசு இழந்துட்டு இந்த போதை கடிமையாகி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஸ்ரீகாந்த் அவங்களோட கேஸ்ல ஒரு நார்மலா இருந்த ஒருத்தங்க வந்து இவங்க மூலியமா இவர் ப்ரொடியூசர் வந்து பே பண்றதுக்கு பதிலா ஃபுல்லா பே பண்ணாம மீதி இருக்கிற பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது கொக்கைனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல இவரே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாருன்னு அவரே வந்து ஓனா ஒத்துக்கிறாங்க ஓகேவா? இது ஸ்ரீகாந்த் அவங்களோடது. அவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நான் மட்டும் கிடையாது இன்னும் தமிழ் சினிமால ஒரு 10 பேருக்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட் திஸ் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த ஆக்ட்ரஸ்னு சொல்லிட்டு இவங்க மேல டபுள் டவுன் பண்ணி இவங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மோஸ்டா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பெயிட்டுக்காக. எனக்கு அது வந்து அது ஓகே இதெல்லாம் நடக்குது கன்சியூம் பண்றது தப்பு கன்சியூம் பண்ணிட்டாங்க. பட் இவங்க மட்டும் பண்ணல நிறைய பேர் பண்றாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் இன் லைம் லைட் அவங்க ஆக்ட்ரஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேல லைம் லைட் போட்டு இவங்க தான் கெட்டவங்கன்னு நம்ம காமிக்கிறத விட நீங்க குளோபல் லெவல்ல எந்த இடத்த எடுத்து பாத்தீங்கன்னாலும் இன்க்ளூடிங் சென்னை இவங்க மட்டும் இதை பண்ணிருக்க போறது இல்ல. இவங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க.